மருமகனே என்ன சொல்லனையா மருமகனை என்ன பார்த்து உன்னுடைய பங்காளியோட போய் வளர்ந்து குருச்சந்திர பூமிக்கு சண்டைக்கு வர அவங்க 5 பேர்களும் கொண்டுடுவான்னு சொல்றியே இதுக்கு என்ன யோசனை மருமகனே? இதுக்கு எந்த யோசனையும் இல்ல. நாளைக்கு 17 பாண்டவரை என்னால காப்பாற்ற முடியாது. உன்னால காப்பாற்ற முடியாதுன்னா என் மக்கள் எல்லாம் 5 பேர்களை என்ன கிரியா வைத்து சேனால சேனை எல்லாம் மாண்டு மடிந்து மண்ணோட மடலாகி விட்டது. இருக்கிறது எங்களுடைய பிள்ளை 5 பிள்ளை மட்டும் தானே மீதி இருக்குது. உள்ளாங்கைக்கு நெல்லிக்கண்ணியா இருந்த 5 பேத்துக்கு எந்த ஆபத்தும் வராத நான் காத்து கொள்ளுகிறேன்னு சொல்லி சத்தியத்தை கொடுத்திய மருமகனை இன்னைக்கு இப்படி பேசுறிய. சத்தியம் கொடுத்தேன், சத்தியம் தவறாம காப்பாத்தினேன். நாளே ஒரு நாள் மட்டும் என்னால முடியாது, காப்பாற்ற முடியாது மருமகனே. சொல்லாதையா எப்படி எக்கதி ஆகட்டும் மக்க மாறுன்னு சொல்றியே. 17 பிறக்க போய்கிறது. அந்த குருச்சத்திர பூமிக்கு அவன் வருவான், அவன் பங்காளி சார்பா வருவான்னு சொல்றியே. ஆமாமா, என்னுடைய சார்பா எங்களுடைய சார்பா யாரு போவது? அந்த சண்டை யாரு மீண்டு வருவது? சொல்லு மருமகனே. கார்குடை என்று சொல்லக்கூடிய நாகபானம் வச்சிருக்கின்றார். எப்படி
நாகபானமாக்கப்பட்டது இந்த அண்டத்திலே அந்த ரெண்டு நாகபானத்தே விட்டார் அந்த ரெண்டா சராசரமா எடுத்து கொண்டு வரோம். என்னாலேயே தாங்க முடியாது, என்னவே அடித்து விடும். அதனால நாளைக்கு ஒண்டி மட்டும் என்னால முடியாது. இப்படி மருமகனே அப்படியே வாய் திறந்து நாளைக்கு முடியாதுன்னா எப்படி அந்த குறிச்சத்திர பூமியில யாரு போய் சண்டை செவிச்சு வர்றது யாரு? உன் புள்ளைய காப்பாத்தணும்னா உன் கையில தான் இருக்குது, நீ தான் காப்பாத்த முடியும். இப்படி என் கையில இருக்குது சொல்லு. எப்படி என்றால் அந்த கண்ணாகப்பட்டவே சரி எங்க போய் கொண்டிருக்கின்றான்? கங்கா நதிக்கு போய் கொண்டிருக்கின்றான். சரி கங்காத்தர பூசை செய்வதற்கு போய் கொண்டிருக்கின்றான். கங்காத்தர பூசையை முடிச்சுட்டான் குருசத்திரம் வருவார். கங்காத்தர பூசையை முடித்து கொண்டிருக்கும் போது நீயாக்கி அழுந்து புலம்பிக் கொண்டு சென்று அப்போ சூரிய பகவானை நினைத்து அன்னவனாகப்பட்டவன் யாகம் செய்து கொண்டிருக்கின்றான். எப்படி? சரி மருமகனே. அப்படி யாகம் செய்து கொண்டிருக்கும் போது நீ என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? உங்க ஆடையாலே அவன் முகத்தை மறைக்க வேண்டும். சரி மறைச்சால் சொல்லுங்க யாரு தாயி என்று கேட்பான். அதுக்கு நான் தான் பெத்த தாயி என்று. ஆனா செய்தியை உடைத்து நீ என்ன சொல்ல வேண்டும் என்றா நான் சொல்படியாக்கி வெற்றி சத்தியம் மட்டும் நீ வாங்கணும். அப்பதான் மக்களை காப்பாற்ற முடியும். மருமகனே என்னன்னா சத்தியம் 2 சத்தியம் வாங்கணும்னு சொல்லு, அதுவும் நான் வாங்கிடுறேன். ஆஹா அப்பா என்னுடைய பாலகன் 5 பேர்கள் பாண்டவர்கள். 5 பேர்கள். நான் பெற்ற புள்ள நீ. உன்னை சேர்த்தினா 6 பேர். எப்படி? சரி 6 பேர். அப்படி 5 பேருமே நீ கொள்ளுவையா? இல்ல அதுல யாரு உனக்கு எதிரி என்று கேட்க வேண்டும். சரி அர்ச்சனை மட்டும்தான் எதிரி என்று சொல்லுவான். சரி அப்படி கொண்டால் என் மகனே 2 பேத்துக்கு இளைவன் 2 பேத்துக்கு மூத்தவன் நடிப்பிறந்த நாயகன் அர்ச்சனை மட்டும் நீ கொள்ற அப்படின்னு சொல்லி நீ சத்தியத்தை வாங்கு. என் பிள்ளைய 4 பிள்ளைய விட்டுரு சொல்லு. எப்படி? அந்த குருசத்திர பூமியில 5 பேர் நிற்பார்கள். ஆமா அர்ஜுன மேல மட்டும்தான் வானம் போட வேண்டும். 4 பேர்ல வானம் போடக்கூடாது என்று ஒரு சத்தியம் வாங்க வேண்டும். மருமகன் அது மட்டும் இல்லை, திருப்பி எப்படி சத்தியம் வாங்க? எப்படி? அப்படி அர்ச்சனை மேல நீ பானத்தை போட்டால் ஒரு பானத்துக்கு மேல மறு பானம் நீ போட்டக்கூடாது என்று ஒரு சத்தியம் கொடு என்று வாங்க வேண்டும். 2 சத்தியத்தை வாங்கி கொண்டு வா. குருசத்திரம் நான் காப்பாற்றுறேன். 2 சத்தியம் வாங்க வேண்டும். ஒரு பானத்துக்கு மேல மறு பானம் போடக்கூடாது. இதை நான் சத்தியம் வாங்க. அப்படியே சென்று